கோலி டாக் கோலிவுட் நியூஸ். எந்த பட ப்ரமோஷனுக்கும் வரமாட்டேன் நயன்தாராவோட ஒப்பந்தம். இப்பெல்லாம் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வெளியிடுறதை விட அந்த படத்தை ஓட வைக்கிறதுல தான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பிரச்சனையே எழுது. இந்தி திரையுலகில் ஒரு படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தை விளம்பரப்படுத்தும் எல்லா ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லயும் படத்தோட நாயகன் நாயகி இயக்குனர் தவறாம கலந்துப்பாங்க. முன்னணி தொலைக்காட்சிகள் முதல் கொண்டு சாதாரண தொலைக்காட்சி வரையிலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகைகளுக்கும் பேட்டிகளை வாரி வழங்குவாங்க. ஆனா தமிழ்லயும் தெலுங்குலயும் பெரும்பாலான நடிகைகள் எந்த விழாக்களுக்கும் படத்தோட விளம்பர நிகழ்ச்சிகளுக்கும் வர்றதே இல்லை. குறிப்பா நடிகை நயன்தாரா மேல இது பத்தின குற்றச்சாட்டு தெலுங்கு துறையில எழுந்து அவங்களுக்கு ஒரு வருட காலத்துக்கு படத்துல நடிக்க தடை விதிச்ச சம்பவம் கூட நடந்தது. அதே மாதிரி ஹிந்தி நடிகைகள் யாருமே தமிழ் தெலுங்கு படங்கள்ல நடிக்கும் போது எந்த நிகழ்ச்சிக்கும் வரதே இல்லையா. ஹிந்தியில ஒரு நடிகரோ நடிகையோ படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்படும் போதே படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை கலந்துக்க 30 நாட்களை தனியா சேர்த்துக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி நடக்கிறது இல்ல. காரணம் திட்டமிட்டபடி படங்களை வெளியிட முடியறது இல்ல. ஹிந்தியில ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டா சொன்னபடி வெளியிட்டுடுவாங்க. இது சம்பந்தமா கருத்து தெரிவிச்ச இயக்குனர் ஒருத்தர், சிலர் மட்டுமே பட வெளியீட்டுக்கு பிறகும் விளம்பர நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள சம்மதிக்கிறாங்க. நயன்தாரா ஒப்பந்தம் போடும் போதே இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன்னு ஒப்பந்தத்திலேயே சேர்த்துடுறாங்க. அவங்க படம் வெற்றி பெறுவதில் அவங்களுக்கே அக்கறை இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லியிருக்காரு அந்த இயக்குனர்.